அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னவென்று சொன்னால், எதற்கெடுத்தாலும் கோபம். எது நடந்தாலும் நாம் படக்கூடிய கோபம், அதனுடைய தாக்கத்தினால் நாம் இழக்கக்கூடியது நமது பொறுமையையும், நமது கடமையையும், இறுதியில் அதன் மூலமாக சில நேரத்தில் உயிர்களே பறிபோகின்றன. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார், உண்மையான வீரன் யாரென்று தெரியுமா? மல்யுத்தத்திலே ஒருவனை வீழ்த்துபவன் அல்ல, மாறாக தனக்கு கோபம் ஏற்பட்டு தான் கோபப்படக்கூடிய அனைத்து காரணங்களும் சாதனமாக இருந்து, தான் கோபப்படக்கூடிய அனைத்து சூழல்களும் தனக்கு அமைந்து, தன்னை எதிர்த்து நிற்பவன் தான் யார் மீது கோபம் கொண்டானோ அவன் பலகீனமானவனாக இருக்கிறான் என்பதையும் அறிந்து, அவன் பக்கம் எந்த ஒரு நியாயமும் இல்லை என்பதையும் அறிந்து, அவன் முழுக்க முழுக்க அந்த கெட்ட சூழலில் சூழப்பட்டு இருக்கிறான் என்பதையும் நன்கறிந்து தன்னுடைய கோபத்தை வென்று அதை தன்னுள் தெளித்துக் கொள்கிறானே, அப்படிப்பட்டவன் தான் உங்களில் வீரன் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆகவே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய கோபத்தை அனைத்து சூழலும் கட்டுப்படுத்தி நம் அனைவர்களையும் தூதரினுடைய வீரர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.